இறையன்பு கொண்ட நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ நிறையா பதிவுகள் இப்போ சொல்லியிருக்கிறவங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு வாழும் கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று சொல்ல போகிறவங்களுக்கு இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா முழுக்க உங்களுடைய சமையல் சார்ந்தது, இயற்கை சார்ந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் சமைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஆய கலைகள் 64 சமையல் நலபாகம் ஒரு கலை. இதை நீங்கள் எப்படி சமைக்கிறீங்களோ அது அப்படித்தான் அது உங்களுக்கு அமையும். ஒரு உணவை மருந்தாக கொடுக்கலாம், நல்ல ஒரு மருந்தாக அந்த உணவு உங்களுக்கு அமையும். அதை அபரிமிதமாக இப்போ நீங்கள் அரிசி கழியறீங்கன்னு வச்சுக்கிந்து, அந்த அரிசி கழியிறப்பவே அதில் இருக்கிற அந்த தோஷங்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் போகுது அப்படின்னு நினச்சி தண்ணீர் விட்டு கழுவி 2 தடவை 3 தடவை கழுவி வடிக்கணும். இந்த மாதிரி பிரார்த்தனையோட உங்களுடைய குல தெய்வமாக இருக்கட்டும், இல்லை அன்னபூர்ணியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தெய்வம் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையோட இதில் உள்ள தீமைகளை எல்லாம் நீக்கி விடுங்கள் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைங்க அந்த அரிசிக்கிட்ட. அதுக்கப்புறம் கழிஞ்சு அந்த தண்ணியை அதை கீழே ஊற்றிடுங்க. கீழே ஊற்றிட்டு வேறு புது தண்ணி போட்டு உங்களுக்கு சில பேர் உப்பு சேர்த்து சமைப்பார்கள், சில பேர் நல்லெண்ணெய் விட்டு சமைப்பார்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முறை தேவையோ அந்த முறையில் சமைத்து கொள்ளுங்கள். இந்த சமைக்கிறம்போது ஃபோன் பேசிக்கிட்டோ மற்றவர்களை பற்றிய புறம் சொல்லி கொண்டோ சமைக்கக்கூடாது. ஒன்றுபட வேணும். மனம் முழுக்க அந்த சமையல்லையே இருக்க வேணும். இங்கே பாலை வச்சுட்டு வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளார பால் பொங்கி அடுப்பில் போயிடும். அதுக்கு தான் பாலாக போச்சேன்னு சொன்னாங்க அந்த காலத்துலேயே. எதுலேயுமே எந்த செயல்லையுமே ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இந்த சமையல் கலையிலே பார்த்தீங்கன்னாக்க மிக விழிப்புணர்வு தேவை. நீங்கள் உப்பு அதிகமாக போச்சுன்னா சாப்பிடுவீங்களா? சொல்லுங்கள். உப்பு நிறையா போச்சு சாப்பிட முடியுமா? இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது சாப்பிட முடியுமா? அளவாக இருந்தாலும் சாப்பிட முடியும். உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையிலேன்னு சொல்லிட்டு அது அதிகமாக போயிடுச்சுனாலும் ஆகாது, நம்மளுக்கு குறைஞ்சி போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னாக்க நல்ல எண்ணங்களோட, தூய்மையான எண்ணங்களோட, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்தோட சமைக்கணும். அலைபேசி பார்த்துக்கிட்டோ அலைபேசி பேசிக்கிட்டோலாம் நீங்கள் சமைக்கக்கூடாது. அப்படி தான் நிறையா பண்ணுறாங்க. அது நான் சரியாக தப்பானலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் அந்த மாதிரி எண்ண அலைகளை, உங்களுடைய அந்த தூய்மையான எண்ண அலைகளோடு சமைக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, உங்களால் குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கைகால் முகமெல்லாம் கழுவிட்டு ஒரு பெண்கள் குங்குமம் வைத்து கொண்டு அந்த அன்னபூரணியை கூப்பிட்டு, அம்மா நீயே இருந்து என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அமுது படைக்க வேண்டுகிறோம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட அரிசி எடுத்து உலையில் வைத்து சமைக்கணும். முற்காலத்திலெல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டியில் சமைப்பாங்க. பக்கத்துலேயே இருந்து சமைப்பாங்க. தூரமாலாம் கூட போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அடுப்பு கச்சிதமாக கரெக்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா பானையில் அடி பிடிச்சிக்கும், ஏதாவது ஒரு இதாகிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து அதை கிளறி விட்டே இருப்பாங்க. இந்த பண்பாடு இன்றைக்கி குக்கர் வந்த பின்னாடி, கேஸ் வந்த பின்னாடி இந்த பண்பாடு மாறிப்போச்சு. 5 விசில் 6 விசில் 2 விசில் சவுண்டு வந்துச்சா, சத்தம் கேட்டுச்சு, இறக்கி வச்சிரு. இந்த சமையலில் உங்களுக்கு உயிர்த்தன்மை இருக்காது. அந்த உயிர்த்தன்மை இல்லாத உணவை நீங்கள் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன அலைகளால் அழகாக அன்போடு அதை சமைக்க உணர்ந்து, நீ என்ன எண்ணத்தோடு சமைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை வந்துடும். இன்றைக்கி நிறைய நபர்கள் நோயாளிகளாக வாழ்வதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்க காலையில் எந்திரிச்சோடனே காப்பி போடுறப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு சக்கரை போடாத, குழம்புல கொஞ்சம் உப்பு அவருக்கு தனியாக எடுத்து வச்சிரு, உப்பு போடாத,
இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எண்ணம் இப்போது எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். என்ன நோய் மேலே போயிடுதா? அந்த சமையல் எப்படி இருக்கும்? அமிர்தமாக அமையுமா? அமையாது. சமைக்கும்போதே இந்த உணவு என்னுடைய உடலுக்கு உயிர் சக்தியை தருகிறது, ஆற்றலை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சமைக்கணும். அப்படின்னு எண்ணத்தோடு சமைக்கணும். இது உங்களுக்கு அமிர்தமாக மாறும். ஒரு சமையலுமே அப்படித்தான். காலையில் சமைச்சிட்டோம் அப்படி சொல்லி சமைச்சிட்டோம், காலையில் சமைச்சா போதும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போதெல்லாம் நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சரி, சைவம் சாப்பிட்டாலும் சரி, அதுக்கான ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பிங்கள். அந்த அன்னபூர்ணியுடைய அருளோடு சமையுங்கள். அப்படி சமைச்சு சந்தோஷமாக சமைச்சு அன்பாக பரிமாறினதுனாக்க ஆரோக்கியமாக வாழலாம். மிக மிக ஆரோக்கியமாக வாழலாம். அதே மாதிரி பரிமாறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த எண்ண அலைகளும் இல்லாமல் இந்த உணவு இவங்களுக்கு உயிராற்றலை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுங்க. பரிமாறுவதும் ஒரு கலை தான். டம்ளர் சொம்பு வைக்கிறது கூட, அந்த தண்ணீர் சொம்பு வைக்கிறது கூட சத்தம் வரக்கூடாது. குழம்பு பாத்திரத்தில் இருந்து குழம்பு எடுக்கிறது கூட சத்தம் வரக்கூடாது. ஆனால் அந்த மாதிரியான முறைகள் எல்லாம் நமக்கு மாறி போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடும்போது தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேசுனதுனாக்கா ஒருத்தருக்கு பிடிக்காத பேச்சை நம்ம பேசிட்டோம் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு அபரிவிதமான கோபமோ மற்ற ஏதோ ஒரு காரணத்தாலோ அவர்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாப்பாடு பரிமாறும்போது அவங்களுக்கு எதையுமே சொல்லாதீங்க, அன்பாக பரிமாறுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்கள். சாப்பிடும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே பேச வேண்டாம். பேசாமல் அந்த சந்தோஷமாக சமைத்த உணவை, ஆரோக்கியத்திற்காக சமைத்த உணவை அன்பாக பரிமாறி, சந்தோஷமாக சமைச்சு அன்பாக பரிமாறி ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.